இந்த ஜனங்க எப்படியெல்லாம் முன்னேறிட்டு இருக்கான்னு பார்த்தியாடா. ஒரு சாதாரண வாட்ச்மேன் அவன் பையனை வாத்தியார் ஆக்குறான். வாத்தியார் அவன் பையனை டாக்டர் ஆகுறான். டாக்டர் அவன் பையனை பெரிய பெரிய படிப்பு படிக்க ஃபாரினுக்கு அனுப்புகிறான். இந்த விஞ்ஞான உலகத்தில் நமக்கு மட்டும் முப்பாட்டங்காலத்திலேருந்து காடும் கொடுவாளுமாகவே வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த வாழ்க்கை முறையை மாற்றி தீரணும்டா. கர்ணா, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலடா. ஆனால் ஒன்றே ஒன்றா, அதை மாத்திரேன் இதை மாத்திரேன்னு தின்றதுல பேலாதீங்க, பேல்றதுல தின்னாதீங்க. என்ன போடா. டேய் 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 கர்ணா, இதனால் ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, நாளை காலையில கலெக்டர், தாசில்தார், ஆர்ஐ, முன்சிப்பு எல்லாம் இங்க வர்றதுனால ஊர் ஜனங்க யாரும் வேலை வெட்டிக்கு போயிடாம பொது இடத்துல கூடணும். இது கலெக்டர் உத்தரவுங்க. எத்தனை வாட்டி சொல்றது? நாளைக்கு வரட்டும். தள்ளியா போங்க போங்க, அந்த பக்கம் தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. ஓ, உனக்கு தனியா சொல்லுவாங்களா? யோ போய் அந்த பக்கம், போய் அந்த பக்கம் தள்ளியா. வனத்தை பாதுகாக்கிறதுக்கும் மிருகங்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கும் ஒரே வழி நீங்கள் இந்த மலையை விட்டு கீழே இறங்குறது தான். காட்டில் எங்க சார் மிருகம் இருக்குது? அதான் எல்லாத்தையும் போய் ஜூல அடைச்சி வச்சிட்டீங்க. யோ அடித்து துரத்தியா? டேய் நில்றா, ஐயா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா. நில்டாங்கற. உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற 4வது கலெக்டர் தான். உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடம், ஹாஸ்டல், நீங்கள் சுயமாக தொழில் பண்ணுறதுக்கு வேண்டிய லோன், மழைக்கு ஒழுகாத கான்கிரீட் வீடு எல்லாம் கட்டித்தரோம். என்ன சொல்கிறீங்க? பயப்படாமல் பேசுங்க. உங்களை மிரட்டுறதுக்காக நான் வரல. ஐயா, எங்களுக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. நீங்கள் கொடுமையான மிருகங்கள்னு சொல்கிற எல்லாத்தோடையும் தான் ஐயா காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு வர்றோம். தொழில் பண்ண லோனு தர்றான்றீங்க. எங்களுக்கு என்னையா தொழில் தெரியும்? இந்த காட்டையும் மரத்தையும் விட்டா எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க ஐயா. அதுக்காக நடுக்காட்டில் உட்காந்துருப்பீங்க? சொல்லியா? சொல்கிறேன் சார். ஆமாப்பா, காட்டில் இருக்கிற செடி கொடியெல்லாம் ஆடு மாடு வச்சு வச்சுருங்க. அப்புறம் எப்படி காடு வளரும்? அதுவும் இல்லாமல் கட்ட கடத்துறவங்களாம் உங்கள் ஊரில் அடைக்கலம் தருவீங்க. ஐயோ இல்லைங்க ஐயா. கலெக்டர் ஐயா, நாங்களும் உங்களை மாதிரி எல்லா கவர்மெண்ட்டுக்காரங்கிட்டையும் சொல்லிட்டோம். எல்லாம் இதைத்தான் சொல்றாங்க. இங்கே நான் தான் ஐயா கிட்ட பேசிருக்கிறேன்ல. முன்ன விட்ட பண்ணா மாதிரி முந்தி ஓடியாந்துடுறேன். என்ன மெஞ்சிடத்தனம்? இருங்க பெரியவரே, நீ சொல்லுமா. யார் யாரோ ஊர் பேர் தெரியாதவனெல்லாம் காட்டுக்கு அதிகாரியா வரான். ஆனா எங்க ஊருக்கார பசங்க 8 பேர் வாட்டஞ்சாட்டமா இருக்கிறாங்க. அவங்கள 10 பேர் காட்டுக்கு அதிகாரியா போட்டா எந்த திருட்டு பையனாவது உள்ள வந்துருவானா? இவரு அன்னைக்கு யானை வருதுன்னு சொன்னதான் விட்டாரு பாரு, ஜீப் எடுத்துன்னு ஒரு ஓட்டம். அன்னைக்கு போனவர் தான் இன்னைக்கு தான் வராரு. இவர் என்ன நம்பி காட்ட கொடுக்குறீங்க? சும்மா இருக்க மாட்டேன், பொய் சொல்கிறாங்க சார். இதை பாருமா, இதுக்கெல்லாம் சட்டத்தில் இடம் இல்லை, புரியுதா? அப்படின்னா சட்டத்தை மாத்துங்க. ஏன் அப்படிங்க வந்தான்? எல்லாருக்காகவும் மாற சட்டம் எங்களுக்காக மாறாதா? இல்ல மனசு இல்லையா? இதை பாருங்க பெரியவரே, இன்னும் 1 வருஷம் டைம் தரேன். நீங்களா மலையை வெட்டி கீழே இறங்கிடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு எப்படி இறக்கணும்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஐயா யோ தள்ளியா, நாங்கள் விலகியா, கொஞ்சம் கேளுங்க ஐயா. விலகியா. டேய் சக்தி வாய்ந்த சாமி, அமைதியாவா. என்ன விஷயமா வந்த? சாமி, என் ஜதால கூட்டின்னு வந்துக்கிறேன். சீக்கிரமா வேலை கிடைக்கணும்னு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். உன் ஜதால கூட்டிட்டு போ. உன்னை பார்க்க விரும்பல. அந்த பழத்தை எடுத்துட்டு போ. கோபமே வராது. இன்னைக்கு என்னாச்சு? சாமியாராடாவன் உழைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு எனக்கு உடனே வேலை கிடைச்சிருமா? போடா, நீ சொன்னேன்னு உன் பேச்சு கேட்டு வந்தேன் பார்.
அண்ணாமலையாரே உண்ணாமலையாரே யாரு மேலே ஆசைப்பட்டான் யாராவே எங்க அப்பாவை கேட்ட யாராவே ஏ பெருசு சின்ன பைய மண்ணுக்குள்ள போனவள தானே கேக்குறான் பாடு. மண்ணுக்குள்ள போனவளா அப்படின்ட்டா உங்க அம்மா அடுப்பு எங்க அம்மாலும் மண்ணுக்குள்ள தான் கிடக்குற நீ பாடு. அண்ணா டேய் செக் போஸ்ட்ல ஃபாரஸ்ட்காரன் நிக்கிறானுங்க. அப்படியே நிறுத்துற மாதிரி நிறுத்தி கேட்ட உடச்சிட்டு போயிரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? ஏன் நிறுத்துற? வேகமா போ. டேய் நிறுத்துடா. ஓடிடா. கேட்டா நிறுத்துடா. டேய் நீ எங்கடா போ? நில்லுடா டேய். டேய் நில்லுடா டேய். மீசா புடி அவன. டேய் ஒரு நம்பர் புடி அவன. டேய் நில்லுடா. யாரே அவனில? நில்லுடா டேய். டேய் நில்லுடா டேய். டேய் டிரைவர் எதுக்கு என்ன பார்த்துட்டு ஓடுறான்? தெரியலங்க சார். நீ என்ன இந்த வண்டியில? சார் வண்டியில என்ன லோடு? தேங்காய் லோடு சார். தேங்காய் லோடா? சார் வேலூருக்கு லோடு எடுத்துட்டு போறேன். இறங்கடா. சார் தப்பிச்சானு சார். செக் சார் பண்ணு. அதுல செக் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார். வெறும் தேங்காய் லோடு தான் சார். சார் அது வெறும் தேங்காய் தான் சார். என்ன நம்புங்க சார். ஏய் பேசாம வாடா. சார் அதுல ஒண்ணும் இல்லைங்க சார். தேங்காய் தான் சார். ஏய் தள்ளி போய் நில்லு. வண்டியில் ஏதோ மூட்டை தெரியுது பாரு. என்னன்னு பாரு. ஏய் சார் வண்டியில் தேங்காய் லோடு என்ன? இந்த மூட்டைலாம் இருக்குது. என்னடா இருக்குது உள்ள? எனக்கு அந்த மூட்டையை பத்திலாம் எதுவும் தெரியாது சார். ஆ? நான் வெறும் தேங்காய் லோடு மட்டும் தான் சார் ஏத்திட்டு வந்தேன். சார் சந்தன கடை தான் சார். சார் சார் என்னை காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். சார் 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 ஒவ்வொரு வாட்டி செலக்ட் ஆகிறப்பெல்லாம் லஞ்சம் கேட்குறாங்க சார். சார் டிபார்ட்மெண்ட்ல சேரதுக்காக தான் சார் கட்ட திருட்டேன். ப்ளீஸ் சார் சார் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். முதல்ல எந்திரி. எந்திரிடா. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்காக சந்தன மரத்தை வெட்டி திட்டுவியா? சார் எனக்கு வேற வழி தெரியல சார் ப்ளீஸ் சார். என்னடா சொல்ற? ஆமாம் சார். இவ்வளோ கட்டுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. சார் 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 என் லைஃபை உங்கள் கையில் தான் சார் இருக்கு. ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். அப்போ ஒன்று பண்ணு. உங்கள் அப்பா இல்லைன்னா அண்ணன் தம்பி யாராவது சரண்டர் பண்ணு. ஒன்றை விட்டுறேன். சார் அப்பா இல்லை சார். அண்ணன் தம்பி இல்லை சார். சார் என் ஃப்ரெண்டு வேலுன்னு ஒருத்தன் இருக்கான் சார். வேலுவா? ஒத்துக்குவானா? எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் சார். யோ மீசா சார் லாரி ஆஃபீஸ்க்கு விடு. சரிங்க சார். கொஞ்ச நேரத்தில் ஆளோட வரேன். சரிங்க சார். கருணா என்னடா இந்த நேரத்தில் அதுவும் நடு சாமத்தில் பேண்ட் சொக்கையோட சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்றியா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்டா. ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? சொல்கிறேன் வா. வாடா. என்னடா கம்முன்னு வர ஏதோ முக்கியமான விஷயம் சொன்ன சொல்கிறா. சந்தன கட்டை திருடிட்டோம்டா. ரேஞ்சர் என்ன பிடிச்சிட்டோம்டா. ஏடா கட்டையா விட்டுறீங்க? அறிவியல் உனக்கு வர்றா அடி. என்ன மாதிரி படிச்சுட்டு எல்லா தகுதி இருந்து பணம் தர முடியாம வேலை கிடைக்காம போற பத்தியா? அவனுக்கு தானே தெரியும் வழி. லட்ச லட்சமா கேட்கிறானடா. அதுக்கு பணத்துக்கு அப்படியே கொடுத்துருவியா? எப்படா வந்து பணம் பைத்தியம் படிச்சதுனாலயா? உன் வாத்தியார் பாடப்புத்தகத்தில் இதான் எழுதி வச்சிருக்கானா? உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நான் கிளம்புறேன். ஏய் என்ன என் மேலே கேஸ் போட்டான்னா நீ கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. உங்களை மாதிரி காலத்துக்கும் தலை மேலே விறகு தூக்கி தாண்டா வாழணும். நான் வரேன். ஏய் இப்போ என்னடா பண்ண சொல்ற? எனக்காக நீ அரெஸ்ட் ஆகு. ஒரு வாரத்தில் உன்னை நான் வெளியில் எடுக்கிறேன்டா. என்னை நம்புடா. வாடா. இரு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மாட்ட காத்தால நான் சொல்லிக்கிறேன்டா. ரேஞ்சர் காத்துட்டு இருக்காடா. வாடா ப்ளீஸா. நம்புடா. நான் எடுக்கிறேன்டா உன்னை வெளியில. வாடா. ஏய் என்ன இருந்தாலும் நீ மரத்தை வெட்டி இருக்கக்கூடாதுடா. நாமளே மரத்தை வெட்ட தப்புடா. வேலு வண்டியில் பின்னாடி உட்காந்துக்கோ. கருணாக்கு பதிலாக நீ வரையே. உனக்கு ஒன்றும் பயமா இல்லை? எனக்கு என்ன பயம்? நான் என்ன கட்டையா திருன்னு?
என்னடா இவன் நானா சந்தன கட்டியை திட்டினேன்னு கேட்குறான். டிஎஃப்ஓ கிட்டேயும் இதே சொன்னான்னு வச்சுக்கோ, ஒன்றால் நானும் மாட்ட வேண்டியிருக்கோம். சிக்கலில் மாட்ட விட்டுரு போல இருக்கு. அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் சார் வந்தான். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வண்டியில் ஏறு.